ஹாய், திஸ் இஸ் ஷஃப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி சிப்ளிங் ஜெலஸ் பற்றி பேச போகிறோம். அப்படின்னு சொன்னால் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பொறாமை நிலைமை என்று நாங்கள் சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் ஒரு பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் கேப்பில் அடுத்த பேபியும் கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த மூத்த பிள்ளைக்கு இந்த இளைய பிள்ளை மீது ஏற்பட்ட பொறாமை நிலையத்தான் நாங்கள் இந்த சிப்ளிங் ஜெலஸ்ன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட நிலைமைகள் சீரியஸ் இஷ்யூவாக மாறும். உதாரணமாக காலப்போக்கில் அந்த மூத்த பிள்ளை அந்த இளைய பிள்ளைக்கு அடிக்கிறது, ஃபேமிலியை விட்டு ஒதுங்கி போகிறது, பேரண்ட்ஸ் தன்னை கவனிக்கிறல்ல, தன்னை விட அந்த சின்ன பிள்ளையோட தான் இறக்கம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மனநிலை காலப்போக்கில் சீரியஸாக மாறும். இதனால் சகோதரர்களுக்கு இடையில பிரிவுகள் ஏற்பட இது காரணமாக இருக்கும். ஸோ இது இந்த சிப்ளிங் ஜெலஸ்ன்றது வாரத்துக்கு பிரதான காரணமாக இருக்கிறது. உதாரணமாக சொல்லுங்கள், மூத்த பிள்ளைக்கு 2 வயசு தான். அப்போ இன்னொரு பேபி இருக்கிற நேரம் அந்த 2 வயசு பிள்ளைக்கும் நிச்சயமாக பேரண்ட்ஸ்ட அட்டென்ஷன் கட்டாயம் தேவை. அவங்களோட நீட்ஸும் இருக்குது. பட் ஒரு நியூபோர்ன் பேபிக்கு நாங்கள் ஃபுல் அட்டென்ஷனை கொடுப்போம். ஏன்னு சொன்னால் ஆஸ் அ பேரண்ட் எங்களுக்கு அந்த பிள்ளை 2 வயசு தானே, ஸோ ஓகே, சூழலை மேனேஜ் பண்ணும், ஓரளவு எல்லாமே தெரியும் என்றதால நாங்கள் இந்த சின்ன பிள்ளைக்கு எங்களோட ஃபுல் அட்டென்ஷனையும் திருப்புவோம். அப்போ அந்த பிள்ளை பார்க்கும், என்னையோட நல்லா இருந்த பேரண்ட் இந்த ஒரு புள்ள வந்ததால் ஃபுல்லாக என்னைய மறந்துட்டு அந்த பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் பிள்ளைக்கு வாரது தான். ஸோ இங்கே நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், எங்களோட ஃபுல் அட்டென்ஷனையும் நியூ போர்னில் திருப்பாமல் அந்த 2 வயசு பிள்ளைக்கும் நிச்சயமாக எங்களோட எல்லா விஷயத்துலேயும் அட்டென்ஷன் தேவைப்படும். ஸோ நாங்கள் 2 பேரும் தங்களுக்கு சமமானவர்கள் என்ற அந்த வெளிப்பாடை அவங்களுக்கு காட்டணும். எப்படி நீங்கள் இந்த நியூபோர்ன் பேபியோட கொஞ்சுறீங்களோ, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி அந்த மூத்த பிள்ளையோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கூட்டிக்கொள்ளணும். ஸோ உங்களோட அந்த அட்டென்ஷன் சரிசமனாக 2ஆக பிரிஞ்சு 2 பேருக்கும் போகுமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் தன்னை ஒதுக்குறாங்க என்ற ஃபீல் அந்த மூத்த பிள்ளைக்கு வருமாக இருந்தால் தண்ட சகோதரன் அல்ல சகோதரியை அதை அந்த பிள்ளை வெறுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது குடும்ப சூழலுக்கு பொருத்தம் இல்லை என்றதால நாங்கள் கிட்ட எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு எங்களோட அட்டென்ஷன் சேமாக போகிற மாதிரி நாங்கள் பார்த்து கொள்ளலாம் வேண்டாம். இந்த சிப்ளிங் ஜெலஸ் என்ற இஷ்யூ வராது, எங்களுக்கு அதை பாதுகாத்து கொள்ளலாம். ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அதை பெருசாக யோசிக்க மாட்டோம். பட் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டால் அது நிச்சயமாக அவங்களோட எதிர்காலத்துலேயும் அதை பாதிப்பை உண்டு பண்ணும். அவங்களோட மைண்ட் செட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி பாதிப்பை உண்டு பண்ணும் என்ற விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஸோ கிட்ட பிள்ளைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளை டீல் பண்ணுற விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே பிள்ளைகள் உணர வேண்டியது, புதிய பிள்ளைக்கும், அதாவது இப்போ பிறந்த அந்த பிள்ளைக்கும் மூத்த பிள்ளைக்கும் சமனாகத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் பிள்ளைக்கு வருமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த எண்ணம் வார மாதிரி எங்களோட நடவடிக்கைகள் இருக்க நாங்கள் பார்த்துக்கணும். இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.